பேக் டு நம்மளோட 30 டேஸ் மெஹந்தி மாஸ்டர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2. நேற்று நம்ம கிளாஸ் 1ல் மெஹந்தி கோன் வச்சு பேசிக்கான லைன்ஸ் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக நேராக போடுறதுன்னு பார்த்தோம். நிறைய பேர் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹோம்ஒர்க் ஃபோட்டோஸையும் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கிளாஸ் 2ல் நம்ம மெஹந்தியோட அடுத்த மிக முக்கியமான மெஹந்தி டிசைனுக்கு ரொம்பவே அழகான லுக் தரக்கூடிய ஸ்பைரல்ஸ் எப்படி போடுறது, சின்ன சின்னதாக பார்க்க அழகாக இருக்கக்கூடிய ஸ்மால் சர்க்கிள்ஸ் எப்படி வரைகிறது, அதுக்கப்புறம் ஃபினிஷிங்க்கு உதவக்கூடிய டாட்ஸ் எப்படி கச்சிதமாக வைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நுணுக்கமாக இன்றைக்கி கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம கிளாஸோட கோல்டன் ரூல் உங்கள் எல்லாருக்குமே நினைவிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைய கிளாஸையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணும். கிளாஸ் முடிஞ்சதும் உங்கள் மெஹந்தி நோட்டை எடுத்து இன்றைக்கி நான் சொல்லித்தர ஸ்பைரல், ஸ்மால் சர்க்கிள்ஸ், டாட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஹோம்ஒர்க்கை முடிக்கணும். முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை வழக்கம் போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. அந்த நோட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த 30 கிளாஸ் முடிஞ்சதுமே நீங்கள் போட்ட ஃபுல் ஹோம்ஒர்க் நோட்டையும் வீடியோ நான் கேட்பேன். ஞாபகம் இருக்குல்ல? ஸோ இன்றைக்கி டிசைன் கற்றுக்க நோட்டும் கோனும் எடுத்து ரெடி ஆகிட்டிங்களா? வாங்க கிளாஸ் 2க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து டாட்ஸ் எப்படி போடுறது, அப்புறம் ஸ்பைரல், அப்புறம் ஸ்மால் சர்க்கிள், இந்த டிசைனை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான மெஹந்தி, ஒரு ஃபுல் ஹேண்டே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் மெஹந்தி போட்டு. ஸோ அது எப்படி போடுறது அப்படின்னு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் எப்படி போடுறதுனா, நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் கோனை வந்து கரெக்டாக ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட கோனு. நீங்கள் ப்ரெஸ் வந்து உங்களோட கட்டை விரலில் மட்டும்தான் பண்ணணும். அந்த 2 ஃபிங்கருக்கும் இடையில தான் அந்த கோனோட அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து பேப்பரை இங்கே டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு இப்படி மெதுவாக புஷ் பண்ணுங்கள். இப்படி டாட் வந்துடும். அப்புறம் கோனை க்ளீன் பண்ணிவிட்டு டச் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், டாட் ரெடி ஆகிடும். ஓகேவா? அப்படியே மெதுவாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. வெறும் டாட்ஸ் மட்டுமே வச்சு நம்மளால் ஒரு சிம்பிளான மெஹந்தியை க்ரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் டாட்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டாட்ஸை வரைங்க. ஸ்ட்ரைட்டாக கோனை வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதில் எப்படி டாட்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். லைன் வரைஞ்சாச்சு. சொன்ன மாதிரி கோனை வந்து அந்த பேப்பரோட டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் அந்த டாட்ஸ் வேணுமோ, இப்போ ஒரே சைஸில் தான் டாட்ஸ் இருக்கணும். டாட்ஸ் வந்து வர்றது ரொம்ப சுலபம். அப்படி வந்துருச்சுன்னா அது ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி மெதுவாக இப்போ வந்து ஒரு டாட் பெருசாகவும் ஒரு டாட் சின்னதாகவும் இந்த மாதிரியும் போட்டு பாருங்கள். இது வந்து நிறைய ஜுவல்லரி மாதிரி வரையக்கூடிய மெஹந்திலையும் இந்த மாதிரி டாட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். அதே மாதிரி மண்டாலா ஆர்ட் அந்த மாதிரி டிசைன் நம்ம வரைஞ்சோன்னா அதுலேயும் இந்த மாதிரி டாட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஒரு சிம்பிளான ஒரு மெஹந்தி டிசைனை இந்த டாட்ஸ் போட்டிங்கன்னா அது ரொம்பவே ஒரு அழகாக ஒரு மாதிரி யூனிக்காக எடுத்து காட்டும். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் போட்டு அதிகமாக டாட்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு லைன் போட்டு டாட்ஸ் வரைஞ்சி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டா ஸ்மால் லைன்ஸ் போட்டு டாட்ஸ் வரைஞ்சி பாருங்கள். நம்ம என்ன சில பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஷேடு கொடுத்துட்றாங்க. அதுதான் டாட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சில டைம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் கூட இந்த மிஸ்டேக் பண்ணேன். பட் அந்த மிஸ்டேக்கு நீங்களும் பண்ணாதீங்க. எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கோனோட அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து பேப்பரில் ஃபஸ்ட்டு டச் ஆகணும். அதுக்கப்புறம் உங்கள் தம் ஃபிங்கரால் அந்த கோனை வந்து புஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டாட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக வரும், யூனிக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா டச் பண்ணணும், புஷ் பண்ணணும், அப்புறம் கோனை எடுத்துங்க. டச் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், கோனை எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் போடக்கூடிய டாட்ஸ் வந்து அழகாக அப்படியே ஒரு மணி போல், ஒரு மணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஈவனாகவும் இருக்கும். இப்படி பாருங்கள், நான் பேப்பரோட டச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புஷ் பண்ணுறேன். இப்போ டாட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம எல்லா டாட்ஸையும் போட்டு பார்க்கணும். நான் உங்களுக்கு டாட்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? எந்த மாதிரி கோனை ஹோல்டு பண்ணணும், எந்த அளவுக்கு புஷ் பண்ணணும், அது மட்டும் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது உங்களுக்கு கரெக்டாக எப்போ வரும்னா, நீங்கள் எப்போ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் எனக்கு வரலன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி? ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் ஃபுல்லாக ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக நீங்கள் இந்த டாட்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டில் நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பேசிக்கான டிசைன்ஸ். இது ரொம்பவே ஈஸி. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து கேப் இருக்குது, நம்ம மெஹந்தி போட்டுகிட்டே இருக்கோம், கையில் ஒரு இடத்துல கேப் இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி லைன்ஸ் எப்படி வரைகிறது ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெக்குடு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட இந்த மாதிரி எட்ஜஸில், இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி டாட்ஸை நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அந்த இடம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ஜுவல் போட்ட மாதிரி அந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக
டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். அதனால் இந்த டாட்ஸை வந்து எப்படி ஈவனாக போடுறது, அப்புறம் எப்படி ஒன்றுலேருந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எப்படி போடுறது, அப்படி மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து அடுத்து வந்து ஸ்மால் சர்க்கிள்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் வரைஞ்சாச்சு. லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இப்போ என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் நம்ம வரையும்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்மால் சர்க்கிள்ஸ் இதுக்கு பேர் நம்ம கிளாஸில் ஸ்மால் சர்க்கிள்ஸ். இதுக்கு பேர் ஹம்ஸ்ன்னு கூட வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம சுலபமாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் பேர் ஸ்மால் சர்க்கிள்ஸ். இப்படி நம்ம பொறுமையாக நிதானமாக போடும்போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து ஒன்று வந்து பெருசாகும். கோனை வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்து அந்த லைன் வந்து இந்த மாதிரி திக்காக மாறிடும். ஒரு மாதிரி மொத்தமான ஒரு லைனாக மாறிடும். ஒரு இடத்துல திடீர்னு இதோட அகலம் கம்மியாகிடும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸாக ஸ்டார்ட் பண்ணேன். முடிக்கும் போது எப்படி ஒரு அன்இவனாக இதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும். இன்னும் சிம்டைம்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் மொத்தமாக ஒரு லைன் வச்சுட்டு இப்படி நம்ம ஹெவியாக கோனை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம அந்த கேப் சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி அது பார்க்க எப்படி இருக்குது. இப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்றனால எனக்கு வரவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 பேப்பர் எடுத்துகிட்டு 5 பேப்பர் ஃபுல்லாகவே இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை, இந்த ஸ்மால் சர்க்கிளை உங்களுக்கு கண்டிப்பாக இது அழகாக வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் இடையில கேப் ரொம்ப சின்னதாக நான் போடுறேன். அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து அழகாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக ஸ்மால் சர்க்கிள்ஸை நம்ம வரையணும். இப்படி மேலே இருந்து போய் வளைஞ்சி கீழே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். மேலேருந்து போய் வளைஞ்சி கீழே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சோன்னா தெரியுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இவ்வளோ நீட்டாக இவ்வளோ ஒரே நேராக வர கஷ்டம்தான். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எப்படிலாம் வருமோ அப்படி தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது வருது சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணோன்னா, நம்ம போடும்போது நம்ம இந்த முழு கையையும் என்ன பண்ணுவோம், மேலே கீழே அந்த பேட்டர்னை நம்ம வரைகிறதுக்காக மேல் பக்கம் கீழ் பக்கம் கீழ் பக்கம் இருக்கும். ஃபுல் கையை இந்த மாதிரி அசைச்சு நம்ம ஓடும். அது வந்து தப்பு. அந்த மாதிரி போடக்கூடாது. கோனை பிடிச்சிட்டு இருக்க அந்த 2 விரல்கள் அதை மட்டும்தான் மேலே கீழேன்னு அசைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 விரல் மட்டும்தான் மேலும் கீழும் மேல் பக்கம் கீழ் பக்கம் அப்படின்ட்டு போயிட்டு வருது. என்னோடய கை ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரே இடத்துல தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நகர்த்திக்கிட்டு போகணும். ஓகேவா? இது பாருங்கள், அந்த 2 விரல்கள் மட்டும்தான் மேலே கீழேன்னு போகுது. கட்டை விரலை தேவையான அளவு அது மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்து மேல் பக்கம் பார்த்தா மாதிரி ஸ்மால் சர்க்கிள் போட்டு பார்த்தாச்சு. அதே போல் தான் நம்ம கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரியும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரே இடத்துல வச்சிடணும். ஒருவேளை அது நீளமான பேட்டர்னில் அது போயிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம ரொம்ப நீளமாக வரைஞ்சிட்டு கோடு ரொம்ப நீளமாக போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸை வரைகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம கையை நகர்த்திக்கிட்டு தான் போகணுமே தவிர மேலே கீழே அசைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸ் வந்து நிறைய பேட்டர்னில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சைட்லேயே நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடணும். லெஃப்ட் சைடில் போட்டு ஒரு லைன் லெஃப்ட் சைடு வரைஞ்சி லெஃப்ட் சைடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, இன்னொரு லைன் வரைஞ்சி ரைட் சைடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அப்படிலாம் போட்டு மேல் பக்கம் வரைகிறது கீழ் பக்கம். இப்போ கீழ் பக்கம் வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ஸ்லோவாக கோனை வந்து தேவையான அளவு தான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஃபிங்கர்ஸ் வந்து மேல் பக்கம் போகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக கீழ் பக்கம் வருது. இது எப்படி போடுறதுன்றதை நல்லா பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரியே போட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 பேப்பருக்காவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த டிசைனை போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அப்படி வரலன்னா இன்னும் ஒரு 5 பேப்பர். ஓகேவா? ஆக மொத்தத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே இந்த டிசைன் வந்து ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக வரும். இப்போ இதே மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸ் போட்டு உங்களோட ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்த டிசைன் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஸ்பைரல். ஸோ ஸ்பைரல் அப்படின்னு வந்து நம்மளாம் தெரியும், கொசுவத்தி டிசைன் தான் ஸ்பைரல். ஃபஸ்ட்டு ஒரு சி மாதிரியே வரைஞ்சிட்டு அதை அப்படியே போய் ரவுண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரவுண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணி அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு வளைஞ்சி அந்த ரவுண்டு அப்படியே ஃபுல்லாக அது எங்கே போய் முடியுதோ அது வரைக்கும் போய் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் ஸ்பைரல். ஆனால் நம்மலாம் வந்து கொசுவத்தி எப்படி இருக்குமோ அதேமாதிரியே வரைவோம். இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த மாதிரி சுற்றி இப்படி விட்டுரும். இந்த மாதிரி நம்ம வரையக்கூடாது. ஓகேவா? இது வந்து நல்லா இருக்காது. நம்ம எப்படி வரையணும்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தியா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சேர்த்து சி போட்டுக்கோங்க.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ், அதாவது எந்த சைஸில் நம்ம சர்க்கிள் போடுறோமோ அந்த மாதிரி பெரிய சைஸ் சீ போட்டு அப்படியே அந்த சைடை ரவுண்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த க்ளோஸ் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு சர்க்கிள் போகிற மாதிரி ட்ரா பண்ணி சென்டரில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டிசைன் வரைகிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னால், நமக்கு ரவுண்டு போடவும் நம்ம கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி ரவுண்டுக்குள்ளே ஸ்பைரலில் க்ரியேட் பண்ணவும் நம்ம கற்றுக்குவோம். 2 பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்தெந்த சைஸில் ரவுண்ட் போடணுமோ அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு சி, பெரிய சைஸு சி, அந்த சி அப்படியே இந்த பக்கம் ரவுண்ட் மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண இடத்துலேருந்து ஒரு சின்ன லைன் மாதிரி க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு லைனுக்கும் இடையில கேப் இருக்கிற மாதிரி அது விசிபிளாக தெரியணும். அப்போ தான் இது அழகாக தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸு சி போட்டுக்கணும். அந்த சி போட்டுட்டு அந்த சி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள். ஸோ இதே மாதிரி நீங்கள் பேட்டர்னை போட்டு பாருங்கள். இது நிறைய டிசைனில் இது கூட யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த மாதிரி டாட் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டாட் போடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வரைஞ்சிட்டு டாட் போடணும். இந்த மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டே லைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டாட் போடுறது கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கையில் உங்களுக்கு மெஹந்தி ஒட்டும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் எப்படி போட்டிருக்கேன்னா, எல்லாமே ஒரே ஈவனாக வரா மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல குட்டியாக ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி நம்ம ஸ்மால் சர்க்கிள்ஸ் போட்டோம். ஸோ அதையும் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ கிளாஸ் 2ல் பார்த்த இந்த 3 எலமெண்ட்டை மட்டுமே வச்சு ஒரு அழகான பார்டர் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நிறைய மெஹந்தியில் ஸ்டார்டிங்கில் ஒரு பார்டராக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதை எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஒரு மெல்லிசான ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ மேலே வந்து ஸ்மால் சர்க்கிள்ஸ் இப்படி வரைஞ்சிக்கோங்க. பொறுமையாக நிதானமாக வரைங்க. நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் நோட்டில் போட்ட பிறகு ஓரளவு உங்களுக்கு ஒரு நீட்டாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் நீட்டாக வரைஞ்சி பாருங்கள். ஸோ மறக்காமல் உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான ரிவ்யூ சொல்லுவேன். மேல் பக்கம் பார்த்தா மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. ஒட்டுனா போல் அதுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸில் இந்த மாதிரி டார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் வரைஞ்சிட்டு கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸை நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சின்ன சைஸ் ஸ்பைரல் இந்த மாதிரி ஸ்பைரலில் வரைஞ்சிட்ட பிறகு அதுக்கு மேலே என்ன பண்ணணும், நம்ம டாட்ஸ் வச்சிடணும். ஓகேவா? இப்போ இது வந்து நிறைய பார்டர் டிசைனில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதை மட்டுமே வச்சு நம்மளால் ஒரு மெஹந்தி ஒரு ஃபுல் டிசைனே நம்மளால் மேக் பண்ண முடியும். ஒரு ஃபுல் ஹேண்டுக்கும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து வந்து ரவுண்டில் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பைரல் வரைஞ்சிக்கணும். ஸ்பைரல் ரவுண்டு சி மாதிரி போட்டு அதை ரவுண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனாக உள்ள ஸ்பைரல் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு சென்டரில் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதை சுற்றி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மால் சர்க்கிள்ஸ் போடணும். ஸ்மால் சர்க்கிள்ஸ் போட்ட பிறகு அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும், டாட் வைக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ஓகேவா? அது நல்லா இப்போ கையில் எப்படி நம்ம மெஹந்தி தடவிட்டு ட்ரை ஆகிடுமோ அந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு அதை தொட்டிங்கன்னா மெஹந்தி வரக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடணும். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்மால் சர்க்கிள் அப்ளை பண்ணிங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் அளவு போட்டாலே அதை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். பட் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான அளவில் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அது நீட்டாக ஃபினிஷ் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான ரிவ்யூ சொல்கிறேன். You really need space to breathe. What you really got up your sleeve.